வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. இந்திய ராணுவத்தின் மிக உயரமான டாங்கி பழுது பார்க்கும் வசதி எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி அருணாச்சல். சரியான பதில் ஆப்ஷன் சி லடாக். சீன அச்சுறுத்தலை தொடர்ந்து கிழக்கு லடாக்கில் 500க்கும் மேற்பட்ட டாங்கிகள் மற்றும் காலாட் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய ராணுவம் அங்கு உலகின் மிக உயரமான 2 டாங்கி பழுதுபார்க்கும் வசதிகளை அமைத்துள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் மாரியப்பன் எந்த பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தங்கம். ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2024 தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் T63 இறுதிப் போட்டியில் 1.88 மீட்டருக்கு மேல் உயரம் தாண்டி தங்கம் வென்று அசத்தினார். இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் ஐஸ்கிரீம் மேன் என்று அழைக்கப்பட்ட ரகுநாதன் காமத் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி தெலங்கானா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி குஜராத். சரியான பதில் ஆப்ஷன் சி கர்நாடகா. கர்நாடகாவைச் சேர்ந்த நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் நிறுவனர் ரகுநந்தன் காமத் இந்தியாவின் ஐஸ்கிரீம் மேன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 1984ஆம் ஆண்டு நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீமை மும்பையில் துவங்கினார். ரூபாய் 400 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பிலான மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கிய இவர் மே 17ஆம் தேதி தனது 70 வயதில் காலமானார். மூன்றாவது கேள்வி. நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 2023-2024 நிதியாண்டில் தமிழகம் 59,655 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி ரகங்களை உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. நான்காவது கேள்வி. டோலாம் எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி தைவான், ஆப்ஷன் சி நேபாளம், ஆப்ஷன் டி வியட்நாம். சரியான பதில் ஆப்ஷன் டி வியட்நாம். வியட்நாம் அதிபராக இருந்த ஓவாங் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவி விலகியதால் பொது பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்த டோலாம் புதிய அதிபராக மே 22ஆம் தேதி பொறுப்பேற்றுள்ளார். ஐந்தாவது கேள்வி. பூமியின் துருவ பகுதியை ஆய்வு செய்ய ப்ரீ ஃபயர் என்ற திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி இஸ்ரோ, ஆப்ஷன் சி ஜாக்சா, ஆப்ஷன் டி ஸ்பேஸ்எக்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ நாசா. துருவ பகுதிகளின் வெப்ப இழப்பை ஆய்வு செய்வதற்கான நாசா ப்ரீ ஃபயர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது பூமியின் துருவ பகுதியிலிருந்து வெப்ப இழப்பு ஏற்படுவதை கண்காணிக்கும். மேலும் இந்த வெப்ப இழப்பால் பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றம் குறித்து கண்காணிக்கவும் உதவும். ஆறாவது கேள்வி. நடப்பு சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 35, ஆப்ஷன் சி 39, ஆப்ஷன் டி 42. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.